அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே. எந்த ஒரு பாலக்காடு யாருப்பா வா. அந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே. கவிதையிலும் கதைகளிலும் பழக்கம் இல்லையே. காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே. ஏனம்மா அது ஏனம்மா பாலக்காட்டு பக்கத்திலே. உன்னுடைய கட்டுமலைக்கு போற வழியில் ஒரு தேவியின் சேத்திரம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி போனோன்னா ஒரு சிறிய காவும் ஒரு நதியும் உண்டு. அதுல சில கன்னிமார்கள் தேவதைகள் வன தேவதைகளும் உண்டு. ஓகே, கால் விட்டுவாங்க. 2 ஆண்டுகளுக்குள் கடன்பட்டு மனவேதனையும் துயரமும் இப்போ நடக்கு. உழைப்புக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மனதெல்லாம் குழம்பி உடம்பில் சில சோர்வுகள் ஏற்பட்டு வேலைக்கு செல்ல முடியாத மனவேதனையும், வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாவுன்னு சண்டை போட்டுக்கிறதும், அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து குடிக்கிற குடியும் கூட காரணமாக தான் இருக்கும். என்னடா அப்பா கொட்டுற கால் வந்துட்டுவான். அவன் ஒரு கேள்வி கேட்கானே, அது என்னது? உங்கள் அம்மா எங்கடா இருக்கா? உங்கள் அம்மாவை பற்றி என்ன பிரச்சனை? சரி, இப்போ வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்னடா வேணும்? இந்த உன் கடன் தீரும், உன் பிள்ளை படித்து வேலைக்கு செல்வான், அது ஹெல்ப்புக்கு தான் போவான். கட்டி விட்டு நல்லா பையன் சாமி ஆடுவானோ? சாமி ஆடுவானா? அடிச்சிருவான். இன்னையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கா. நீங்கள் கேரளா கவர்மெண்ட் தானே, தைரியமாக லாட்டரி வச்சுட்டு எடுறா, உனக்கு பரிசு இருக்குது, போயிட்டு வா.